ஆண்டவர் தான் வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, இழந்ததே உனக்கு திரும்ப தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. உனக்கு முன்னால் நான் போவேன், பின்னால் பாதுகாப்பேன்னு, பிறகு கலங்கணும். இன்றைக்கு 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது மோசே ஒரு அழகான ஜெபத்தை செய்கிறார். தேவன் ஒரு ஜெபம்ல துன்பத்தை நீங்கள் கண்ட வருஷங்களுக்கு பலனாய் மகிழ்ச்சியாக்கும். கடந்த வருஷத்தில் நிறைய துன்பங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இழப்புகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், வேதனைகளை சந்தித்திருக்கலாம். அது அப்படியே இருக்க போவதில்லை. அதற்கு சரியாய் தேவன் மகிழ்ச்சியான நாட்களை நமக்கு தருவாராம். நான் 78ஆம் வருஷம் இயேசுடிக்கிறார் ஊழியன் ஜெபக்குழுவாய் ஆரம்பிக்கப்பட்ட போது நிறைய நிந்தைகள், நிறைய பாடுகள், நிறைய பொய்யான குற்றச்சாட்டுகள், எல்லா பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம். எல்லா விதத்திலும் எங்களுக்கு உபத்திரவம். ஒரு பக்கம் மத தீவிரவாதிகளால் உண்டான நெருக்கம், இன்னொரு பக்கம் சபை தலைவர்களால் உண்டான நெருக்கத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டோம். இதை ஒரு ஊழியமாய் அங்கீகரிக்க மக்களுக்கு மனமற்ற நிலைமையில் சபை தலைவர்களுக்கு நடுவில் மிகவும் நெருக்கப்பட்டு கண்ணீரிலும் வேதனையிலும் தான் நாங்கள் கடந்து போனோம். ஆனால் என்றைக்கு அப்படி வைக்கலை. இந்த தேவனுடைய வீட்டை ஆண்டவர் கட்டி 1989 பிரதிஷ்டை பண்ண சவர தினகரன் அவர்கள் வந்தபோது இந்த இடமே ஒரு பெரிய மகிழ்ச்சியாய் மாறினார். எங்களை அற்பமாக எண்ணினவர்களெல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பலனாய் தேவன் மகிழ்ச்சியை கொடுத்தார். அது மாத்திரம் ஆண்டவர் சொன்னார், நாங்கள் இதையே பெருசாக நினச்சோம். தேவனுடைய வீட்டை ஆண்டவர் கட்டி தந்துட்டார், 3000 பேர் கூடி ஜெபிக்கலான்னு. ஆண்டவர் சொன்னார், நீ வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் இடம் கொண்டு பெருகுவாய், 4 பக்கத்தில் நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தார். எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம். இன்னும் 4 பக்கமா? இன்றைக்கு என்ன தெரியுமா? இந்த தேவனுடைய வீட்டின் 4 பக்கத்திலும் கர்த்தர் இடம் தந்திருக்கிறார். எல்லா இடத்திலும் கர்த்தருடைய ஊழியம் நடக்கிறது. எவ்வளோ உண்மையுள்ள தேவன் பார்த்தீங்களா? வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், மகிழ பண்ணுகிற தேவன். உங்களை மகிழ பண்ணுவார், பெருக பண்ணுவார். எந்த இடத்தில் நிந்திக்கப்பட்டீங்களோ அங்கே நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீங்க. எங்கே சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ அங்கே உயர்த்தப்படுவீங்க. எந்த இடத்தில் நிந்தை, அவமான, வேதனை சந்தித்தீங்களோ அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுவார். சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுகிற நாட்கள் இவை.